ஹவர்ஸ் இருக்க போது. ஆல்ரைட். ஸோ ஒரே ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் வந்து கட்டாயமா இருக்கணும். ஃபோக்கஸ் அடுத்த 6 ஹவர்ஸுக்கு, இன்னைக்கு பொறுத்தவரை அடுத்த 3 ஹவர்ஸ்க்கு கட்டாயமா இருக்கணும். ஆல்ரைட். ஃபோக்கஸ் என்னன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வார்த்தை, 2 லட்சம் வார்த்தை உள்ள இங்கிலீஷ்ல வெறும் 500 வார்த்தை தரவா தெரிஞ்சா போதும். வெறும் 500 வார்த்தை தரவா தெரிஞ்சா போதும் ஆங்கிலம் பேசலாம். இப்ப நிறைய பேருக்கு இது வரும், எப்படி பேசுறது. இப்ப நிறைய பேர் வந்து நான் எழுதிடுவேன் சார், நான் என்னால படிக்க முடியும், என்னால வந்து கேட்டு புரிஞ்சுக்க முடியும், ஆனா என்னால பேச முடியாதுங்கிறாங்க. அது காரணம் என்னன்னா அந்த ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறதால. 2 லட்சம் வேர்டையும் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம 2 lakhs வேர்டையும் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரேதர் அந்த அதுல ஒரு 500 வார்த்தை எடுத்து பார்த்தோம்னா போதும். எந்த மேஜர் லாங்குவேஜ், தமிழா இருக்கலாம், ஆங்கிலமா இருக்கலாம், ஒரு 500 வேர்ட்ஸ் தெரிஞ்சா போதும். அந்த லிஸ்ட் வச்சிருக்கேன், அந்த லிஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த 500 வேர்ட்ஸ் பக்காவா தெரியணும், அது தெளிவா தெரியணும், இருந்தா போதும். நம்ம தமிழ்லயும் சரி 400-500 வார்த்தைக்கு மேல நம்ம வந்து டெய்லி கான்வர்சேஷன்ல யூஸ் பண்றது இல்லை. ஆங்கிலத்துல ஒரு விஷயம் என்னன்னா 23 கிராமர் வேர்ட்ஸ் இருக்கு. இதுவும் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், போன்ல பேசுறப்பே சொல்லியிருப்பேன். 23 கிராமர் வேர்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு இதை பக்காவா தெரிஞ்சுக்க போறோம். இதை டெஃபினட்டா இதை தெரிஞ்சுக்குவோம், அதை விட இதை ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்குவோம். ஃபோக்கஸ் அகைன், அது ஃபோக்கஸ் போல்ட் அடிக்கிறேன். எது வேணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கிலீஷ்க்கு பேசுறது எது தேவையோ. 1 கோடி மக்கள் இந்தியாவில் இங்கிலீஷ் ஆங்கிலம் பேசுறாங்க. அப்ப அது நிச்சயம் ஈஸியா தான் இருக்கும். கோடிக்கணக்கில் ஆங்கிலத்துல பேசுறாங்க, அப்ப நிச்சயம் அது ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப என்னன்னா எது வேணுமோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். நம்ம எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. 23 கிராமர் வேர்ட்ஸ், ரைட்? ஸோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராமர் வேர்ட் வந்து நோட் பண்ணிக்கிங்க, வேர்ப். இதை வேர்புன்னு படிக்கணும். அந்த ஆர் சைலண்ட் இது வந்து வேர்புன்னு படிக்கணும். ஸோ இந்த வேர்ப் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டா இங்கிலீஷை ஹேண்டில் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்கிறது வரை 2 லட்சத்துக்கு மேல வார்த்தை இருக்கு. 500 வார்த்தை தெரிஞ்சா போதும்னு அந்த லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் 23 கிராமர் வேர்ட்ஸ் அது கட்டாயம் தெரியும். என்ன 23 வேர்ட்ஸ் கட்டாயமா அதையும் லிஸ்ட் பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு போன்லயே நான் சொல்லியிருப்பேன், இது 23 கிராமர் வேர்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிடலாம், ரைட்? இதுதான் வந்து வர்றது. இந்த வேர்ப் அப்படிங்கிறது சச் அன் இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வேர்பை ஹேண்டில் பண்ணிட்டா இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணிடும். ஸோ வேர்ப் இஸ் இங்கிலீஷ் போடலாமா? வேர்ப் ஈக்குவல்ஸ், நீங்க இங்கிலீஷுக்கு சமமா அது வந்து அது அவ்வளோ முக்கியம். நம்ம அடுத்த 6 மணி நேரத்துல இதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஆல்ரைட், நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எகைன் உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் இருக்கலாம். 6 ஹவர்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பண்ண போறோம். ஆல்ரைட், நிறைய பண்ண. சுந்தரராஜன் சார், உங்க ஆடியோ, உங்க டிவைஸ் கொஞ்சம் செக் பண்ணுங்க. என்னோட ஆடியோ ஒரு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. நான் எங்க ஸ்டாஃபை வச்சு செக் பண்ணப்ப ஆடியோ கரெக்டா தான் இருக்குதுங்க, நீங்க பாத்துக்குங்க. ஸ்பான்சர் மேம், நான் பேசுறது கேக்குதா? ஆல்ரைட். எழில் மேம், நான் பேசுறது கேக்குதா? எஸ் ஸ்பான்சர் மேம், சொல்லுங்க. கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது சார். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். சுந்தரராஜன் சார் செக் பண்ணிக்கிங்க. ஆல்ரைட். இந்த வேர்ப் அப்படிங்கிற இங்கிலீஷ், இந்த வேர்புங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வேர்புங்கிறது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் தெரியும்? கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்படியே சொல்லலாம் நீங்க. கம்னா என்ன?